தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு கஸ்டோடியல் டெத் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. பொலிட்டிக்கலி இதை பேசும்போது இது ஃபோர்த் அப்படிங்கிறாங்க. இந்த 60 நாட்களுக்குள்ளே தாவேக்கா ஆட்சியில் அந்த சார்ஜை தாண்டி இதில் குறிப்பாக என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு சார்? ஏன்னா அவர் ஒரு மாற்றுத்திறனாளியர் அப்படிங்கிறாங்க. இப்போ சமீபத்தில் நம்ம பார்த்தோம், ஒரு வகையில் முதலமைச்சர் பணி ஆணையில் கொடுக்குறாரு, அதில் ஒரு மாற்றுத்திறனாளர் ஒருத்தவங்க ரிசிபியண்ட்டாக இருக்காங்கன்னா இவர் இறங்கி வந்தார்னு. அவங்களுக்கான அக்சசபிலிட்டியை நீங்கள் ஸ்டேஜில் என்ஷூர் பண்ணியிருக்கிறது தானே கரெக்டாக இருக்கும், அதான ஃபேருங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் பார்க்கப்பட்டது. ப்ரெசண்டில் தொடங்கி அல்லது மற்ற எல்லா இடங்களிலும் அந்த அக்சசபிலிட்டிங்கிறது தனி விவாதம். பட் இந்த கஸ்டோடியல் டெத் ஒரு ப்ரூட்டல் போஸ்ட்மார்ட்டம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அது கஸ்டோடியல் கில்லிங் அப்படின்னு தான் நம்ம எடுக்க வேண்டியிருக்கிறது. என்ன நடந்தது ஆக்சுவலாக? இதனுடைய ஓவரால் ஜிஸ்ட் என்னவா இருக்குது சார்? இது போலீஸ் கஸ்டடியில் இல்லை, சாரி, போலீஸ் வந்து அங்கே கொடுத்துட்டாங்க, சிறைக்கு ஒப்படைக்கிறாங்க. சிறைக்கு ஒப்படைக்கப்பட்டவர் அங்கே வந்து கொல்லப்படுறார், அடித்து கொல்லப்படுறார். அரசாங்கம் 3 பேரை சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்துட்டு 3 பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்கிறாங்க. இதில் நம்ம அடிப்படையில் புரிஞ்சுக்க வேண்டியது, போலீஸ்காரங்க விசாரிக்கிறாங்கன்னா அது ஒரு கேஸோட தீவிரம் அது எதுன்னு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 5 பாக்கெட்டு ஹான்ஸ் வச்சுருக்கதா இதான் குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டு இது ரொம்ப சுலபமாக, இதே குற்றச்சாட்டுக்கு ஆளான தாவேக்காக்காரர்கள் சொந்த ஜாமீனில் அன்றைக்கே வெளியில் போகிறாங்க. இவர் ஒரு மாற்றுத்திறனாளி, அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு, இங்கே ஒப்படைக்கப்படுறாரு. சிறையில் வந்து உங்களோட குற்றமெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. நீங்கள் கொலை பண்ணவனுக்கு ஒரு மாதிரியான ட்ரீட்மெண்ட்டு, ரிஸ்கி இன்மேட்ஸு அல்லது ரிஸ்க் இல்லாதவங்கன்னு வேணால் 2 இருக்கலாம். சிறையில் இன்மேட்டுனா இன்மேட்டு தான் அவன். உள்ளே வந்து விதி அவங்க ஏற்று பேசிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் அங்கே பெரிய பிரச்சனை. அந்த எனக்கு கட்டுப்படலைன்னா ஒன்று அடிப்பேங்கிறது தான். முன்பு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், அட்மிஷன் அடின்னு ஒன்று உண்டு. தியாகு ரொம்ப விரிவாக எழுதியிருப்பார். அவர் போராடி தான் அதை எடுத்தாங்க. நீங்கள் யார் என்ன அந்த கேஸெல்லாம் விஷயமே கிடையாது. ஒருத்தனை உள்ளே வர்றான்னா அவனை அடித்து சரியான அடி அடித்து உள்ளே எடுப்பாங்க. உள்ளே வரும்போதே அவன் பயத்தோடு வரணும். இந்த இடத்துல எதிர்த்து ஒரு வார்த்தை பேசக்கூடாது. சாப்பாட்டில் உப்பு இல்லைன்னாலும் வேறு இல்லைன்னாலும் எது இல்லைன்னாலும் நீங்கள் எதிர்த்தே கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக அடித்து அட்மிஷன் அடின்னு அதுக்கு பேர். இப்போதும் நிர்வாணப்படுத்தி தான் உள்ளே அனுப்புவாங்க. அது உலகளாவிய அளவில் உண்டு. அது இன்மேட்ஸோட பாதுகாப்பு கருதியும் கூட. அல்லது ஆசனவாயில் வந்து தான் இந்த போதைப் பொருட்கள்லாம் உள்ளே திணிச்சு கொண்டு வந்து அவங்க உள்ளே வந்து சப்ளை பண்ணி விற்பாங்க. அப்படிங்கிறதுனால இது வந்து நிர்வாணப்படுத்தி சோதனை பண்ணுறது இருக்கட்டும், அதை அடித்து தான் அதை செக் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது உள்ளே இருந்துச்சுன்னா அது தெரிஞ்சிடும். இந்த மாதிரியான சிஸ்டம் எல்லாம் உண்டு. இது முழுக்க இவர் எதிர்த்து ஏதாவது பேசுனதுக்கான ஐடியா இருக்கும். அப்படி தான் எடுத்துக்க வேண்டியிருக்கு. அப்படின்னா இந்த துறையே எவ்வளோ ப்ரூட்டலாக இருக்குது. செத்து போனதுனால உங்களுக்கு ஒன்று தெரியுது. வேறு என்ன காரணம் இருக்க முடியும்? 5 பாக்கெட்டு ஹான்ஸ் வச்சுருக்காங்கங்கிறதுக்காக ஒருத்தரை வந்து இந்த அளவு போதையில்லா தமிழகத்தை உருவாக்குறதுக்காக காவல்துறை வந்து இவ்வளவு ஆர்வமாக இருப்பாங்கன்னா நம்புறதுக்கு இல்லை. ஸோ ஒரு ப்ரெசன்ட் டிபார்ட்மெண்ட் ஏன் அடிக்கிறாங்கங்கிற கேள்வியும் வரும்ல. அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்களா, இன்ட்ராகேட் பண்ணுறாங்களா, அவங்க ஐஓவா, இது எதுவுமே கிடையாது. ஆமாம், இவங்களுக்கு குற்றத்தோடு சம்மந்தமே கிடையாது. இன்ஃபேக்ட் சொந்த ஜாமீனில் விடுற மாதிரியான ஒரு பிரச்சனை தான் இது. இதில் இவங்க இந்த அரசாங்கத்தோட எதிர்வினையும் பாருங்கள். சாரி சொன்னால் போதுமா, காம்பன்சேஷன் கொடுத்தா போதுமா அப்படின்னு பேசினவங்களோட ஆட்சியில், நான் வந்த அடுத்த நிமிஷமே எல்லாம் சரியாயிடும்னு அவரோட ஆட்சியில் இவர் பரந்தாமன் குறிப்பிடுறபடி 4வது டெத்து இது கஸ்டோடி. இதில் உள்ள காவல்துறையோட இதுக்குள்ள அவர்களுடைய அதிகாரத்துக்குட்பட்ட இடத்துல அவருடைய, அதாவது கைதுக்கு பிறகான அந்த பாதுகாப்பு என்பது கவர்மெண்ட்டை நோக்கி அது நகர்ந்துடும். நீங்கள் அது ஜுடிஷியல் ரிமாண்டோ இல்லை ஜுடிஷியல் கஸ்டடியோ அல்லது இங்கே ப்ரெசன்ட் ரிமாண்டோ அல்லது காவல்துறை எடுக்கக்கூடிய போலீஸ் கஸ்டடியோ எதுவாக இருந்தாலும் அது வந்து அரசாங்கத்தினுடைய பொறுப்பு என்கிற அந்த எல்லைக்குள்ளே. ஆமாம், அரசு தான் பொறுப்பெடுத்தாகணும். ஏன்னா இவங்கள இந்த இடத்துல குற்றம் ஒரு பிரச்சனை இல்லைங்கும்போது அவர் ஒருத்தரோட தனிப்பட்ட நடத்தை காரணமாக அவர் ஏற்று கேட்டிருக்கலாம். அவர் என்ன கேட்டாருங்கிறது நமக்கு தெரியாது. ஏற்று பேசுனேன்னா உனக்கு இதுதான் கேது. இன்னொன்று என்னால் புரிஞ்சுக்க முடியாத ஒரு விஷயம், இதெல்லாம் செஞ்சுட்டு இவனுங்க போய் தான் வீட்டில் பிள்ளைய கொஞ்சம் முடியுது, சாதாரணமாக சமூகத்தில் நடமாட முடியுது. கைத்தால் கட்டி எலும்பு முறிகிற அளவுக்கு உடம்பெல்லாம் ரத்த கட்டு, மண்டையில் காயம், இதெல்லாமே இருந்திருக்கு. அது நம்முடைய எதிரிகிட்ட கூட நம்மளால் இப்படி நடந்துக்க முடியாது. 2வது, ஒத்துழைக்காத ஒரு கைதியை கையாளுறதுக்கு அவங்கள தனியார் சிறையில் வைக்கிறதோ அல்லது வேறு வழிகளோ ஏதோ ஒரு வகையில் அடங்காதவங்களை கட்டுப்படுத்துறதுக்கான வழிகள் குறித்து நம்முடைய நிர்வாகங்கள் கவலைப்படுறதே கிடையாது. அடி இது மட்டுமே ஒரு ஆயுதமாக அவங்கள அடித்து காயப்படுத்தி அவமானப்படுத்துறது, இது மட்டுமே ஒரு சிஸ்டமாக இவங்க ப்ராக்டிஸ் பண்ணதோட விளைவு இது.
ஒருத்தர் இறக்கும்போது தான் நமக்கு அது தெரியுது. மற்றபடி நீங்கள் அடியை வாங்கிட்டு சிறை வந்து இன்னும் போலீஸ் கஸ்டடியை விட சிறை வந்து இன்னும் ரிஸ்க்கான ஒரு இடம். நீங்கள் போலீஸ்காரங்கிட்ட கேட்டிங்கன்னா தெரியும், அவங்க காவல்துறையினரையே வந்து ஒரு கொஞ்சம் முரட்டுத்தனமாக தான் ஹேண்டில் பண்ணுவாங்க, ரொம்பலாம் பெருசாலாம் மதிக்க மாட்டாங்க. ரெண்டாவது போலீஸ் நிறைய அடித்து உள்ளே வந்திருந்தால் எடுக்க மாட்டாங்க, உள்ளே எடுக்க மாட்டாங்க. அது போய் நீங்கள் இப்போ இது வாங்கிட்டு வாங்க, ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்கிற மாதிரி எடுத்துருவாங்க. ஏன்னா உள்ளே வந்து செத்து போனால் பிரச்சனை ஆகும்னு சொல்லி இதெல்லாம் கடந்து ஒரு மாவட்ட சிறையில் இது இந்த அளவு நடந்திருக்குன்னு சொன்னால் இவங்க தங்களுக்கு வந்து ஒரு வானளாவிய அதிகாரம் கிடைச்சதா காவல்துறை நம்பாமல் இது சாத்தியம் இல்லை. இல்லை, திருச்சியில் ஒருத்தர் வந்து டிஎஸ்பி கையை கடிக்கிறார், ஒரு பையன் விஜயோட நிகழ்ச்சிக்கு உள்ளே விடலைன்னு சொல்லிட்டு, அவர் கையில் பாஸ் இல்லை, நீ பாஸ் இல்லாட்டி திரும்ப போப்பான்னு சொன்னதுக்கு டிஎஸ்பி கையை கடித்தவர் அன்றைக்கு சாயங்காலமே வெளியில் விட்டுறாங்க. ஆக்சுவலாக நடந்த மாதிரி இப்போ சிஎம் வேறு சிறைக்கு கிளம்புறாரு போது பந்தோபஸ்துக்கு இடம் மாறினா அனுப்பி விடுங்கன்னே அனுப்பி விட்டுறதா தான் கேஸ். இன்னொரு இடத்துல வந்து ஒரு கையை கடித்தவரை டிவிக்கு கொடியை கட்டிட்டு வந்தவரை உங்களால் விட்டுற முடியுது, நியாயமாக அது கேஸ் போடலாம், அது கொலை முயற்சின்னு கூட பண்ணலாம். நீங்கள் கையை கடிச்சா கழுத்தை கடிச்சானா என்ன பண்ணுறது? ஆனால் அப்படி இருக்கிற ஒரு ஆளை ரொம்ப கேஷுவலாக வெளியில் விட்டுட்டு எதிர்த்து கேட்ட ஒரு ஆளை, அதுவும் ஃபிசிக்கலி சேலஞ்சு ஒருத்தரை உங்களால் அடித்து கொள்ள முடியுதுன்னா இதில் இவர்களுடைய மனோநிலை எவ்வளோ கரெக்டாக இருக்குங்கிறதுக்கான சிம்பிள். அப்போ அதனால் பலவீனமானவனை நான் என்ன வேணால் பண்ணுவேன், இப்போ கட்சி கொடியோடு இருக்கவனா நான் பயப்படுவேன்னு சொன்னால் இது இன்னும் ஆபத்தானது. வீக்காக இருக்கிறவனை மட்டும் அது ஒரு சாடிஸ்ட் மனோநிலை. அது சாடிஸ்டுகள் எப்போவுமே தன்னை விட பலமாக இருக்கிறவங்கிட்ட கும்பிட்டு காலில் விடுவாங்க, தன்னை விட பலவீனமாக இருக்கவன்னு தூக்கி போட்டு மிதிப்பாங்க. இடியமீன் அப்படித்தான், அவர் ஒரு விசுவாசமான சமையல்காரர் தானே. பிரசிடென்ட் கிளம்புனதுக்கப்புறம் தான் அவர் இதை பிடிச்சார் வெளியில். அவர் ஏரோப்ளைன் வந்து பார்டரை தாண்டறதுக்குள்ளே சேரில் உட்காந்துட்டு நான் தான்ட்டார். இது வழக்கமான சாடிஸ்ட் மனோபாவம். இது ஒரு அமைப்பு இருக்குல்ல, ஒரு அரசு அமைப்பில் இது இருக்குங்கிறது ஆபத்தான ஒன்று. ரெண்டாவது, இவங்களோட இந்த அரசு அப்படின்னா இப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா, கவர்மெண்ட் பதில் சொல்லலை, சிஎம் ரியாக்ட் பண்ணலை, காம்பன்சேஷன் வந்து உடனடியாக அறிவிக்கலை, அல்லது இந்த விசாரணை அமைப்பை வந்து ஒரு ஃபேர் என்கொயரி நடக்கணுங்கிறதுக்காக நான் சிபிஐ கொடுக்குறேங்கிற மாதிரியான எந்த எதிர்வினையும் இல்லை. இதை வெறுமனே 4-5 ஃபோட்டோ ஷூட்டில் முடிச்சிடலாம் அப்படின்னு அரசாங்கம் நினைக்குதுன்னு தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இப்போ இந்த இடத்துல நேற்றைக்கு நீதிபதி முன்னாடி அந்த போஸ்ட்மார்ட்டம் நடக்கணுங்கிறத வாங்குறதுக்கே ஒரு பெரும் போராட்டம். அதில் ஏறத்தாழ 19 காயங்கள் வரைக்கும். 19 காயங்கள், அது ரொம்ப மோசமான. தலையில் காயம் இருந்திருக்கு, எலும்பு முறிஞ்சிருக்கு, உடல் முழுக்க ரத்தக்கட்டு இருந்திருக்கு. அவங்க ஒய்ஃபு சொல்கிறதே, அவங்க பார்க்க போகும்போதே அவர் ஒரு மாதிரி கால் நீட்டி இப்படி மடக்கி படுத்திருந்தாருங்கிற மாதிரி அவங்க மனைவி சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப நீண்ட சின்ன வயசு. இப்போ ஒரு அடியில் தவறுதலாக மண்டையில் அடிபட்டு எதேச்சா இறக்குறதெல்லாம் இல்லை. அப்படின்னா கூட கோத்தில் அடித்தாங்க, ஒரு கட்டுப்படுத்துறதுக்காக அடித்தாங்கன்னு சொல்லலாம். இது கையை காலை கட்டி அடிச்சிருக்காங்கன்னும் போது, அந்த ரத்தக்கட்டு கை கட்டின தடம் இருக்குங்கும்போது அது வந்து ரொம்ப பிளான்ட் அண்ட் மோட்டிவேட்டட். மரணம் நிகழலாம் அப்படிங்கிற எச்சரிக்கை உணர்வோடு தான் அதை அடிச்சிருக்காங்க. அப்படி எச்சரிக்கை உணர்வுன்னு இல்லை, இப்படி அடித்தா சாவாங்கிறது தெரிஞ்சே தான் அடிச்சிருக்காங்க. அப்படி தான் நம்ம அப்படின்னா இவர்கள் மற்ற கைதிகளை எப்படி ஹேண்டில் பண்ணிப்பாங்க, அங்கே இருக்கிற மற்ற கைதிகள் எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க? அடி விழுந்திருக்கும், செத்துருக்க மாட்டாங்க. அந்த ரேஞ்சில் தான் உயிர் போகாததுனால அவங்க வெளியில் தெரியலங்கிற, அவங்க இதையே ஒரு எஸ்ஓபி போல் வைத்து திடீர்னு ஒரு உணர்ச்சி வேகத்தில் கையை காலை கட்டுவாங்கன்னு அது நடக்கவே நடக்காது. அப்போ அது ஆப்வியஸாக அதற்கான என்னென்ன வேணும் என்ன ஏதுங்கிறதெல்லாம் உள்ள அதை ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணியே வச்சுருக்காங்களா, அதுக்கான சிஸ்டமாகவே இருந்திருக்குன்னு தான் எடுத்துக்க வேண்டியிருக்கு. இந்த பயம் இல்லைன்னா உங்களுக்கு எதேச்சா ஒரு உணர்ச்சி வசப்பட்டு என்னை ஏற்று பேசிட்டாங்கிறதுனால இல்லை. இதே தான் சாத்தான்குளம் விஷயத்துலேயும் நடந்தது. விஷயம் என்ன, ஏன் இவ்வளோ நேரம் கடையை திறந்துருக்கேங்கிறது சண்டை. இப்படி இருக்கும்போது அதை ஒரு சாதாரண வழக்கோடு முடிச்சிருக்க முடியும். என்னையே கேள்வி கேட்குறியாங்கிற திமிர்லேருந்து தான் அது நடந்தது. அதை ஒரு என்ஜாய் பண்ணியிருக்காங்க. இங்கே மற்ற சாட்சிகள் வந்துச்சுன்னா இதை அவங்க என்ஜாய் பண்ணாங்களா, இது அவங்களோட மாட சாப்பிட்றண்டியா, இதெல்லாமே வந்து மற்றவர்கள்ட்டேருந்து தான் வர முடியும். ஆனால் அதுக்கு ஒரு ஃபேர் என்கொயரி தேவை, ரொம்ப நியாயமான ஒரு என்கொயரி வேணும். இதை ஒழுங்காக கொண்டு போகிறதுன்னு சொன்னால் ஒட்டு மொத்தமாகவே சிறையில் கைதிகள் எப்படி நடத்தப்படுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நாம் ஏன் இதை நிறைய பேச வேண்டியிருக்குன்னா, நீங்கள் புதுசாக சிறையில் பார்த்தீங்கன்னா 16, 19 வயசு 20 வயசு இந்த மாதிரியான பசங்க தான் உள்ளே நிறைய வருவாங்க. இவங்களை ப்ராப்பராக நடத்தலைன்னு சொன்னால் அவங்க இன்னும் மோசமான கிரிமினலாக வெளியில் வருவாங்க. நீங்கள் இந்த செங்கல்பட்டுலேருந்து வெளியில் வந்திருக்காங்க, செங்கல்பட்டுலேருந்து ஒரு 12 பேர் தப்பிச்சு பில்டிங்கை உடச்சிட்டு வெளியில் வந்திருக்காங்க. வெளியில் போகும்போதே பிக் பாக்கெட் அடிச்சு தான் போயிருக்கிறான், திருடிட்டு தான் அந்த பசங்கள்லாம் போயிருக்காங்க. இப்போது இந்த கையாளுறதுல நாம் வந்து பிற நாடுகளில், நான் வந்து வெளியில்
அமெரிக்காவில் இருக்கிற ஒரு சிறார்களை கையாளுற சிறையில் இருக்கிற ஒரு நர்ஸாக இருக்கிற நண்பர் ஒருத்தரை பார்த்துருக்கேன். அங்கெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதை பார்க்கும்போது நாம் இன்னும் 100 வருஷம் ஆகும் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் அடாப்ட் பண்ணுறதுக்கு. அவ்வளவு பெரிய கட்டுப்பாடு முரட்டுத்தனமெல்லாம் எதுவுமே இல்லை. ரொம்ப அத்துமீறும்போது அந்த ஒரு ஏதோ ஒரு சின்ன இது மாதிரி இருக்கும், லைட்டாக ஷாக் கொடுக்குற மாதிரியான ஒரு இதில் இருக்கும் போல் இருக்குது. அவங்க ஒரு நெறிப்படுத்துறதுக்கு வந்து இவ்வளவு முரட்டுத்தனமான சிஸ்டம் அவங்க கையாளுறது இல்லை. பட் இங்கே வெறுமனே லத்தியை மட்டும் வச்சுட்டு அதையும் கூட எல்லார்கிட்டையும் அதை பயன்படுத்துறது இல்லை. அது ரொம்ப முக்கியம். ரொம்ப பாமர மக்கள் சாராய கடையை மூடுன்றவனை நோக்கி ஓங்கப்படும் லத்தி வந்து ஒரு கட்சி ஆள் செய்யும் போதெல்லாம் வர்றதில்லை. அவங்களுக்கு சொந்த ஜாமீன் கொடுக்குற அளவுக்கு கைண்டாக தான் இருக்காங்க. ஸோ யார்கிட்ட கைண்டாக இருக்காங்க, யார்கிட்ட ப்ரூட்டலாக இருக்காங்கிறதுலேயுமே இருக்குது. இது ஒரு சிஸ்டமும் இல்லை இவங்களுக்கு வந்து ஒரு சிஸ்டம்லேயே அந்த சாடிசம் உள்ள நுழைஞ்ச மாதிரி தான் நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. மேபி அது ஒரு அடிப்படை பண்பு இல்லைன்னா கற்றுக்க வேண்டிய விஷயமா என்ட்ரன்ஸ்க்கு அந்த துறையில் அரசு சார்பில் அங்கே புதிதாக வரவர்களுக்கும் அது கடத்தப்படுகிறதாங்கிறது வர்றவங்களுக்கே அதை வந்து இன்னொன்று போலீஸில் ஒரு சிஸ்டம் உண்டு. அது மங்கோலிய ஒரு செங்கிஸ்கான் காலத்துலேருந்து ஒரு குரூப்பில் ஒருத்தர் தப்பு பண்ணால் அது மொத்த பேட்சுக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க. அப்போ என்ன ஆகும்னா ஒருத்தன் எதிரியாக பார்ப்பான். இன்னும் நீ பண்ண தப்புனால நான் ஏன்டா சாவணுங்கிறது இவனுக்கு வரும். அப்போது அந்த சிஸ்டமே என்ன செய்யும்னா ஒருத்தன் நம்பாமல் ஒருத்தன் சந்தேகப்படுற மாதிரியானதை வந்து உருவாக்கும். இது போலீஸோட அந்த இயங்கும் முறையில் இருக்கிற ஒரு பிரச்சனை. நம்ம அதை மீறி என்ன கேள்வி கேட்டோம்? அது சிஸ்டமே அப்படி தான் வர்றாங்கல்ல. சிஸ்டம் அப்படி தான் இவங்க வளர்த்து எடுக்கிறதே அந்த மாதிரி தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது தான் ஏன் அது தேவைப்படுது இந்த கேள்வி கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்காக ஒரு இன்மேட்டு வர்றான், நீங்கள் அவனுக்கு தண்டனையை அரெஸ்ட் பண்ணுறது போலீஸோட வேலை, தண்டனை கொடுக்க வேண்டியது நீதிமன்றத்தோட வேலை. இதுக்கு நடுவில் அவங்கள நல்வழிப்படுத்துவது அல்லது பிரச்சனை இல்லாமல் கொண்டு போகிறதுன்னு வரும்போது உலகளாவிய அளவில் பல்வேறு முறை இருக்கும்போது நீங்கள் ஏன் இன்னும் குண்டாந்தடியை நம்புறீங்கன்னா அப்படி அவனை அடித்தாதான் உள்ளே நடக்கிற ஊழல் உங்களுக்கு வெளியில் போகாது. வாங்குகிற அரிசி பருப்பு கைதியை பார்க்க வர்றவங்க கொண்டு வந்து தர்றது, இப்போ வரைக்கும் உள்ள நடக்கிற கஞ்சா வியாபாரத்தை இதெல்லாம் வந்து நிறுத்த முடியலைங்கும்போது உங்களுக்கு இந்த ஊழல் வெளியில் போகக்கூடாது. இவங்க சிஸ்டம்லேயே இருக்கிற மற்ற கரப்ஷன்லாம் மற்ற பொது சமூகத்துக்கு தெரியக்கூடாதுங்கிறதுனால தான் அதற்கான ஒரு ஷீல்டாக அதை கவர் பண்ணுறதுக்கான ஒரு கருவியாக அவங்க வன்முறையை கையாளுறாங்க. அப்படி தான் நாம் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அப்படி இருந்தால் தானே நீங்கள் நிறைய காசு கொடுத்து வாங்குவீங்க. இந்த சிஸ்டம் இருந்தால் தானே நீங்கள் சாப்பாடு நல்லா இல்லைன்னு போராடுறதுக்கு பதிலாக வீட்டிலேருந்து பணத்தை வாங்கி 700 ரூபாய்க்கு பிரியாணி வாங்குவீங்க. ஒரு பொருளையும் பீடி கட்டு 300 ரூபாய்க்கு வாங்கணும்னு சொன்னால் வெளியில் 10 ரூபாய்க்கு கிடைக்கிற ஒரு பொருள் அங்கே 200 ரூபாய்க்கு வாங்கணும்னா இந்த பயத்தை ஒரு கருவியாக வச்சுருந்தா தான் அந்த வியாபாரம் நடக்கும். இப்படி தான் நாம் அதை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இல்லாட்டி இந்த இடத்துல வன்முறை அவசியமே இல்லை. ரொம்ப சிம்பிளாக ஒரு தனி சிறையில் கொண்டு போய் போட முடியும் அவரை, அல்லது கூடுதல் வழக்கை வந்து இப்போ ஏதோ ஒரு வழி இருக்கும். இப்போ எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி செய்கிறது இல்லையே. நம்ம இதை இன்கார்பரேட் பண்ணுறதுக்கு தடையாக இருப்பது வெறுமனே நிதியோ அதுவோ இல்லை. இன்ஃபேக்ட் போதுமான அளவு சத்துணவு கொடுக்குற பணத்தை விடவும் இங்கே வந்து கைதிகளுக்கானது வந்து வருது. இன்னொன்று அவங்க இதை வேற ஒரு வழியை கண்டுபிடிச்சிட முடியும். பட் ப்ராப்ளம் இந்த ஊழலை காப்பாற்றுவதற்காக மறைப்பதற்காகத்தான் இந்த வன்முறை பயன்படுத்தப்படுதுன்னு தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இப்போ இதில் கைதாகி இருக்கிறவர்கள் சிறையினுடைய வார்டன் தொடங்கி காவலர்கள் வரைக்கும் ஆகிறாங்க. வெளியில் அவங்க தரப்பில் கசிவிடப்படுகிற செய்தி இந்த தரப்பில் சிசிடிவி காட்சி ஆய்ந்ததன் மூலம் இவங்க 3 பேரை கைது பண்ணுவோங்கிறாங்க. அங்கே சிசிடிவி இருக்குன்னு இன்சார்ஜாக இருக்கிறவங்களுக்கு நம்மளை விட நல்லா தெரியும். சிசிடிவியில் பதிவானா என்னங்கிற டோனோட தான் அவங்க அந்த சம்பவத்தை நடத்தியிருக்காங்க. பியூஷ் மானுஷ் கைதானார் இல்லையா, அவரை வந்து சிறையில் அடித்தாங்க இல்லையா, அப்போதும் சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து அந்த குற்றத்தை நிரூபிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி தான் அந்த செய்தி வந்தது. உள்ளே தூக்கிட்டு போனாங்க, வெளியில் தூக்கிட்டு வந்த காட்சிகள்லாம் வரும்போது அவர் அடித்தாங்கங்கிறது. ஆனால் தண்டனைன்னு ஒன்றும் இல்லை. பொதுவாகவே கஸ்டோடியல் டெத்துக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கறதுன்னு ரொம்ப மாநிலம் தழுவிய பிரச்சனையாக இருந்தால் ஒழிய அது நடக்க வாய்ப்பு இல்லை. தஞ்சாவூரில் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பொண்ணை அழைச்சிட்டு வர்றாங்க. ஏதோ சீட்டு நடத்தி ஏமாத்தின ஒரு பொண்ணு. அந்த பொண்ணை அழைச்சிட்டு வந்து தஞ்சாவூரில் ஒரு டெம்பிள் டவர் ஹோட்டலில் ஒரு 15 நாள் அந்த பொண்ணை ஹோட்டலில் அடைச்சி வைக்கிறார் போலீஸ்காரர். அடைச்சி வச்சுட்டு அங்கே அந்த அம்மா வந்து ஒரு கட்டத்தில் தாங்க முடியாமல் செக்ஷுவல் டார்ச்சரு, பணத்தை கேட்டு பிரச்சனை பண்ணி அந்த மாக்காய்க்கா தான் அதுக்கு எதிராக பெருசாக மற்ற கம்யூனிஸ்டுகளை திரட்டி போராடினாங்க நீண்ட காலம். அந்த அம்மா அங்கேயே தூக்கு மாட்டிட்டு சாகுது. ஒரு நீண்ட கடிதம் எழுதி வைக்கிறாங்க. அவ்வளவும் நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே தப்பு. சட்டவிரோத கஸ்டடி, 15 நாளைக்கு மேலே அடைச்சி வைக்கிறது, பணம் கேட்டு மிரட்டுறதுன்னு எல்லாமே குற்றம் சாட்டு 7 வருஷம் அவருக்கு தண்டனை கிடச்சதுன்னு நினைக்கிறேன். அவருக்கு கடைசி வரைக்கும் போராடினாங்க. எந்த லெவலுக்கு போச்சுன்னா ஒரு நியாயமான போலீஸ்காரர் மேலே அப்படி நடவடிக்கை எடுக்கிறீங்களேன்னு ஜாதி சங்கங்கள் போஸ்டர் ஓட்டுற வரைக்கும் நடந்துச்சு. ஆனால் இது போன்ற ஒரு
ஒரு அமைப்பு நீண்ட காலம் போராடி அதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் ஒழிய இது போன்ற கஸ்டோடியல் டெத்துக்கோ அல்லது போலீஸார் சட்டவிரோதமாக செயல்படுவதற்கு எதிரான நடவடிக்கைங்கிறது ஒரு தண்டனைங்கிறது வந்து ரொம்ப ரேராக கிடைக்குதுங்கிறது தான் இந்த துணிச்சலுக்கு காரணம்னு நினைக்கிறேன். இன்னொன்று, இது சிஸ்டமே இன்றைக்கு வழக்குகள் நடத்துவதுங்கிறதே ஒரு மிக நீண்ட பிரயத்தனமாக ஒரு லாங்கர் ரனில் நம்ம அதுலேயே எல்லாமே எக்ஸாஸ்ட் ஆகக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும். குற்றம் சாட்டப்படுகிறவர்கள் தங்கள் துறையை சார்ந்தவர்களாகவே இருந்தால் ஸ்டேட் அதை வந்து இன்னும் ஆற போடுறாங்களோங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல, அது கவனிக்கத்தக்கது இல்லை. அது அந்த தைரியம் தான். கவர்மெண்ட் நம்மளை காப்பாற்றிடுங்கிற துணிச்சல் இல்லாமல், இப்போது குஜராத் முதல்வராக மோடி இருந்தபோது அப்பப்போ ஒரு நியூஸ் வரும், அங்கேருந்து வந்தாங்க ஒரு தீவிரவாதிகள் வந்தாங்க, அவங்கள நாங்கள் ஒரு சதியை முறியடித்து என்கவுண்டர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி வரிசையாக என்கவுண்டராக நடந்துட்டு இருந்துச்சு. இந்த என்கவுண்டர் இதெல்லாம் வந்து நடக்கிறத பற்றி அந்த யார் அந்த இதை மறந்துட்டேன், ஒரு பொண்ணு வந்து பாம்பேலேருந்து வேலை தேடி வந்த ஒரு பொண்ணு, அவங்கள வந்து அந்த விசாரணையை சுப்ரீம் கோர்ட் எடுத்த பிறகு அந்த மாதிரி எந்த தீவிரவாதியும் அங்கே வரவே இல்லை. நம்மளை தாண்டி ஒரு இடத்துல விசாரணை நடக்குதுங்கும் போது இதை மாதிரியான தீவிரவாதிகள் வந்தாங்க என்கவுண்டர் பண்ணோங்கிறது அப்படியே நின்று போச்சு. வன்சாரெல்லாம் அரெஸ்ட் ஆகி அதெல்லாம் நடந்த உடனே நம்ம கட்டுப்பாட்டை மீறி விசாரணை வேற ஒரு இடத்துல நடக்குதுன்னொடனே திடீர்னு வந்து இந்த தீவிரவாதிகள் வருகை அப்படியே நின்று போச்சு அப்ரப்டா. இப்போ அப்படின்னா இது போன்ற வழக்குகளை விசாரிக்கிறதுக்கு வேற ஒரு சிஸ்டம் வேணும். போலீஸார் ஈடுபடுகிற இது மாதிரியான போலீஸார் மேலே சந்தேகம் வந்துருச்சுன்னு சொன்னால் அதை விசாரிக்கிறதுக்கு வேற ஒரு இண்டிபெண்ட் ஏஜென்சி இருந்தால் ஒழிய இந்த குற்றங்கள் நிற்காதுங்கிறதுக்கான ஆதாரங்கள் நிறைய இருக்குது. நீங்கள் சாத்தான்குளத்துக்கு பிறகு ஒரு சைலன்ஸ் இருந்துச்சு, அதன் பிறகு ஆரம்பிச்சது. இப்போ வந்து இந்த 60 நாளைக்குள்ள 4ன்னு சொன்னால் இது இன்னும் இப்போ ஏன் இதை பேச வேண்டியிருக்குன்னு சொன்னால், நாளை பின்ன இந்த உரையாடல்களை மூலமாவது ஏதோ ஒரு வகையில் இது மாதிரியான கஸ்டோடியல் டெத்தை தடுக்கிறதுக்கான ஏதோ ஒரு நடவடிக்கை வருங்கிற எதிர்பார்ப்போடு தான் நான் பேச வேண்டியிருக்கு. அதை பேசணுன்னா நாம் விவாதிக்க வேண்டியது எங்கேருந்து இந்த துணிச்சல் வருது, இந்த தேவை என்ன வருது. ஒரு இன்மேட்டை அடிக்கிறதுக்கான தேவை இங்கேன்னா கூட லோக்கல் ப்ரெஷரு, கவர்மெண்ட் சைட்லேருந்து ப்ரெஷர் வந்துச்சு, நகையை திருட்ட விசாரிக்கிறோம் அப்படின்னு ஏதோ ஒரு சமாதானத்தை சொல்லலாம், உடனடியாக வாங்க வேண்டியிருக்கு அப்படின்ற ஏதோ ஒன்று. இப்போ இல்லைன்னா இது சப்ளையர் யாருன்னு கண்டுபிடிக்க வேண்டியிருந்துச்சு, சும்மா தட்டணும் அப்படின்னு ஏதோ ஒரு சமாதானத்தை நீங்கள் வெளியில் கூட சொல்லலாம். சிறையில் சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்குது? அது அவசியமே இல்லை. அப்போது சிறைத்துறையில் நடக்கிற அத்துமீறல்களுக்கு காரணம் என்னன்னு விசாரிக்காத வரை, அது குறித்த விவாதம் வராத வரை இது இன்னொரு 3 மாதம் கம்முன்னு இருப்பாங்க. அடுத்து எடுத்து பேசுகிறவனுக்கு இதே மாதிரி ஏதோ ஒன்று நடக்கும். இது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு. ஏன்னா இனிமே வர்ற காலம் வந்து ஒரு சமூகத்தில் இது போன்ற குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் எண்ணிக்கை அதிகமாகும். உணர்ச்சி வசப்பட்டு குற்றம் செய்பவர்கள். இப்போ நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கிற குற்றங்கள் 10 வருஷம் முன்னாடி நடந்த குற்றங்கள் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டு, இந்த கூலிப்படை, இந்த கொலை தான் நிறைய நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா காரணமே இருக்காது, ஒரு பெரிய காரணம்னு ஒன்று இருக்காது. ஓவர்டேக் பண்ணுற தகராறுலாம் எடுத்துகிட்டு போய் சொல்லுறானுங்க. இது ஒன்று நடக்குது. மாங்காய் பறிச்சதுக்கு கண்டிச்சிருக்காரு ஒரு ஆள், 1 மாதமாக பிளான் பண்ணி கொலை பண்ணியிருக்கானுங்க. நான் திருநெல்வேலி பக்கத்தில் தான் நினைக்கிறேன். நீங்கள் இன்றைக்கி நடக்கிற குற்றங்களை ஒரு வாரத்து பேப்பர் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா மோர் தென் 50% ஆஃப் வந்து கொடூரமான குற்றங்கள் எல்லாமே எந்த பெரிய காரணங்கள் எதுவும் கிடையாது, சும்மா சண்டை, ஏதோ ஒரு மொமெண்ட்ல ரொம்ப சுலபத்தில் மக்கள் உணர்ச்சி வசப்படுறாங்க, சீரியஸ்னஸ் தெரியாமல் குற்றம் செய்கிறாங்கன்னும் போது இதற்கான இந்த மாதிரியான ஆட்கள் வந்து சிறையிலே தான் இருப்பான். ஜெயிலில் எப்படி இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. அங்கே போய் எடுத்து தான் பேசுவான், சண்டை போடுவான். இப்போ நீங்கள் இதே ப்ரூட்டல் நடவடிக்கை வந்து எடுக்கிறீங்கன்னா நம்ம மேலும் 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 கூடுதலாக குற்றவாளிகளை தான் உருவாக்குவோம். கிளைச்சிறைகளில் வர்ற பெரும்பாலான குற்றவாளிகள் 18 வயசு 19 வயசில் இருக்காங்கன்னும் போது அரசாங்கம் அதை உணர்ந்து இவங்களை என்ன சரி பண்ணுறது, எங்கே பிரச்சனை நடக்குதுன்ற அந்த வகையில் சிந்திக்கணும். பட் அப்படி போகிற மாதிரி தெரில. ஒரு லைனில் சொல்கிறதா இருந்தால் கொடூரமான தண்டனைகள், தாக்குதல்கள் மூலமாக உங்களால் குற்றத்தை குறைக்கவே முடியாது. அது ரிஃபார்முக்கான ஒரு பேஸும் கிடையாது. ஆமாம், அது நீங்கள் மேலும் மேலும் கூடுதலாக குற்றவாளிகளை தான் உருவாக்குவோம். ரெண்டாவது இந்த கிரவுண்டு இந்த மாதிரி சீரியஸாக இருக்கும்போது, இப்போ உள்ள விடலைங்கும்போது டிஎஸ்பி கையை கடிக்கிற அளவுக்கு பொது சமூகத்தில் வந்து உணர்ச்சி வசப்படுதல் கூடுதலாக இருக்குது, ரிஸ்க்கை பற்றின அவேர்னஸ் குறைவாக இருக்குன்னும் போது கவர்மெண்ட் இப்போ சுதாரிச்சிருக்கணும். நான் இது கூட இல்லை, கையை கடிச்சப்பே கவர்மெண்ட் சுதாரிக்கணும். இப்போ ஒரு டெத்து வந்திருக்கு அப்படின்னும் போது அவங்க இன்னும் கூடுதலாக சுதாரிக்கணும். எனக்கு அப்படி செய்வாங்கன்னு தெரில. இதை சமாளிக்க இன்னொரு ஃபோட்டோ ஷூட் தான் நடக்கும். அல்லது திடீர்னு யாராவது ஒருத்தர் கிளம்பி வந்து, அல்லது கூட்ட நிகழ்ச்சி யாராவது ஒருத்தரை கிளப்பி விட்டு ஐயோ குதிரை பேரம் நடக்குதுன்னு இன்னொரு ட்ராமாவை ஆரம்பிக்காமல் இருந்தால் சரி. ஆனால் அங்கே தான் போய் முடியும் பாருங்கள், அப்படி தான் இருக்கும். பாப்போம். எனக்கு அதாவது அடல்ட்டாக இருக்கக்கூடியவர்களுக்கான ப்ரெசன்ஸே இப்படி இருக்குன்னா ஜுவனைலுக்கானது எப்படி இருக்குன்னு என்னால் யோசிக்க
முடியாத ஒரு சூழல் இருக்குது. அட் த எண்ட் ஆஃப் த டே ஜஸ்டிஸை சர்வ் பண்ணுவதற்காக இந்த அரசு முயற்சி எடுக்கிறதா? அக்கௌண்டபிலிட்டின்னு வச்சா எந்த லெவலில் வைக்க போகிறாங்க? அக்கௌண்டபிலிட்டி நீங்கள் வச்சுட்டு இந்த வழக்கோடு அதை முடிச்சிட போகிறீங்களா? என்டையர் சிஸ்டத்துக்கான ரிஃபார்ம்ஸை கொடுக்க போகிறீங்களா? ரிஃபார்ம்ஸ் வித்தின்லேருந்து வராமல் வெளியிலேருந்து எவ்வளோ உங்களால் புஷ் பண்ணிட முடியும்? ஏன்னா நீங்கள் அப்படி ஒரு பெரிய அளவுக்கு யோசிச்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஐபிஎஸ் போலீஸ் லாபிக்கு எதிராக நீங்கள் பொசிஷனிங் பண்ணக்கூடிய ஒரு துணிச்சலான முடிவை ஏதோ ஒரு வகையில் இருக்கக்கூடிய அந்த ஈக்குவலிபிரியத்தை டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் அதை செய்ய முடியாது. ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது அந்த ஒரு கட்ஸோடு இந்த அரசு நகர்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இல்லை. ஆனால் எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. ஏன்னா எதனால் அப்படி சொல்கிறேன்னு சொன்னால், இவங்க இன்னமும் அந்த பழி போடுகிற பழக்கத்தை இன்னும் மாற்றலை. அரசு அமைப்பதற்கு முன்னால் எப்படி பழி போட்டாங்களோ அதே பேட்டர்னை தான் அவங்க இன்னமும் ஃபாலோ பண்ணுறாங்க. அக்கௌண்டபிலிட்டி பொறுப்பேற்றுக்கொள்வது அப்படிங்கிறதும் அதுவும் எந்த 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 லெவல்லையும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரில. காம்பன்சேஷன் கொடுக்குறதுலையும் கூட இவங்களுக்கு ஒரு பெரிய பயம் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அந்த அம்மோனியா டெத்து வழக்கமாக ஒரு அரசுக்கு வந்து பெரிய பதட்டத்தை உருவாக்கணும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய லெவலில் மரணங்கள் நிகழும் போது அரசின் அலட்சியம் இருக்குங்கும் போது பதறி போய் என்ன பண்ணாங்கன்னா கூடுதல் நிவாரணம் கொடுப்பாங்க. இவங்க அதையும் கொடுக்கறதில்ல. அதன் பிறகு அதை தொடர்ந்து ஒரு பாய்லர் இதுக்கு இன்சிடென்ட் நடக்குது, 2 லட்ச ரூபா காம்பன்சேஷன் ரொம்ப சுலபமாக இவங்களால இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது, பார்த்துக்கலாம் போ அப்படிங்கிற ஒரு அசட்டு துணிச்சலில் செயல்படுவது போல தெரியுது. சட்டமன்றத்தில் ஒரு இரங்கல் தீர்மானம் கூட இந்த அமோனியா இன்சிடென்ட்டுக்கு போடலை. அப்படி அண்டர் ஏஜில் ஒருத்தர் இறந்துருக்காங்க. இது வந்து டோட்டல் ஃபெயிலியர். அவ்வளவு ரிஸ்கான ஒரு இடத்துல 18 வயசுக்கு உட்பட்ட ஒருவர் எப்படி இருக்க முடியுங்கிற கேள்வியெல்லாம் கூட வரல. அதுதான் இந்த அலட்சியத்துக்கு காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த பெரிய நெருக்கடியும் அரசாங்கத்துக்கு வர மாதிரி தெரியல. அதனால் அந்த நெருக்கடி வர்ற வரை அரசு பொறுப்பேற்றுக் கொள்ளாது. அரசு பொறுப்பேற்றுக் கொள்ளாத வரை பிரச்சனைகள் தீராது. பார்ப்போம். இது உரியபடியிலான ஜஸ்டிஸை யார் வாங்கி தருவாங்கிறதான் இப்போ பிரதான கேள்வியாக இருக்குது. ஏன்னா இந்த வழக்கு என்பது இட்ஸ் அ ஃபைட் அகெயின்ஸ்ட் த சிஸ்டம் என்பதாகத்தான் இருக்கும். இதுக்கான அந்த ஃபைட் ஃபார் ஜஸ்டிஸ் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. உங்கள் நேரத்துக்கு கருத்துக்களுக்கு மிக்க நன்றி.